கல்யாணம் முக்கியம் சொன்னான்னா கல் எடுத்து அடி படிப்பு தாண்டா முக்கியம்னு. ஆமாம், சும்மா 17-18 வயசுலேயே பிள்ளை பெற்றுட்டு 2 பிள்ளை பெற்றுட்டு வளர்த்து எடுத்துகிட்டு போகிறதாயா வாழ்க்கை. என்ன பண்ணுறாங்க, 17 ஆனாவே ஆரம்பிச்சுக்கிறாங்க. 18 கேடு முடியாத உடனே எவனாத்தான் குடிச்சிட்டு தாலி கட்டி விட்றாங்க. அவன் எந்த வேலைக்கு போவான், அந்த வேலையுமே பார்த்து 2 வருஷத்தில் 2 பிள்ளை பெற்றுறான். அப்புறம் இந்த பிள்ளை 18 வயசுலேயே கிளவி ஆயிடுறான். அப்புறம் வடச்சொம்பு சமையல் கட்டில் வடச்சொம்பு எடுத்துகிட்டு அவன் சாரையும் குடிச்சிட்டு வந்தாலும் 4 குத்து தின்ட்டு அவன் படுக்க சொன்னால் படுத்துட்டு, அவன் எந்திரிச்சு சொன்னால் எந்திரிச்சிட்டு, அவன் துவைக்க சொன்னால் துவைச்சிட்டு, அவன் ஆக்க சொன்னால் ஆக்கிட்டு, அரிக்க சொன்னால் அரிச்சிட்டு திறந்து போச்சு வாழ்க்கை. இதான் பொம்பளைக்கு வாழ்க்கை. இடம் எதுலேயோ போகு, நான் ஓடுறது இந்த இடம். ஆமாம், வழியற்றவனுக்கு திரும்பிய பக்கமெல்லாம் திசையப்பா. ஆதலால் நீ போகும் வழி எங்கும் ஊர் போய் சேரு. நீ எந்த வழியில் போனாலும் இந்த வழி ஊர் போய் சேரு. நம்பிக்கை தான் வேணும். அவள் சொல்ல மறந்துட்டு பாரு. அதனால் பிள்ளைங்கெல்லாம் நல்லா கடம் மூட்டு 10 பாதம் 10 பாதம் தேய்க்கிறதுக்கு நாம் உள்ள பார்க்கக்கூடாது. பிள்ளைங்க 4 எடுத்து படிக்கணும், 4 வேலை படிக்க போகணும், 4 உலக நானும் தெரிவிக்கணும், 4 புஸ்தகங்களை படிக்கணும். கண்ணே எத்தனை சாமி படிக்கிறேன்? 7வது படி நல்லா படி. வாத்தியார்ட்டு போய் சொல்லு, போட்டாக்காரனை படிக்க சொன்னார். அப்போது வாத்தியார் குத்தி வச்சு எங்கிட்ட பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும் ஐயா. ஆமாம், பசங்க படிக்கிறானா இல்லையா, பிள்ளைங்க நல்லா படிக்கணும். பிள்ளைங்க தானே ஐயா குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது. ஒரு பொம்பளை இல்லைன்னா நீ காட்டில் இந்த ராஜா இப்படி நடக்க முடியுமா? குடும்பத்துட்டு போட்டு 10 நாள் 5 நாள். ஆமாம், நிர்வாகம் பூரா பொம்பளை இருக்கும். எழுது எப்படி எழுதாமா, எப்படி ஆச்சியாண்டா இப்போ எப்படி ஆட்சிக்கு திறந்துட்டு அதுக்காக ஒன்று லட்டரக்காரன்ட்டுருவா நம்மளை. அது என்ன தான் கொலை அடித்தாலே எது வச்சா நிர்வாகத்தை கரெக்டாக வச்சுருந்தாலையா. சரினாடா, நமக்கு பசி ஆகிடுது. நாட்டு நடத்தை பற்றி பேசி நமக்கு ஒன்றுத்துக்கு ஆக போகிறதில்ல. கடி போட்டு